லைஃப்ல வந்து சில பிளேஸுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். பட் போறோமோ இல்லையோ, வருஷம் தான் போயிட்டே இருக்கோம். அந்த மாரி தான் எங்களுக்குமே. கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் நெறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸு. அந்த மக்கள் அங்க எப்படி வாழ்றாங்க, அங்க இருக்கிற இடங்கள்லாம் போய் பார்க்கணும். அதுதான் என்னோட பெரிய ஆசையாவே அவங்க கிட்ட சொன்னேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் என் வாழ்க்கை இருந்திருக்கும். அதனாலேயே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட நெறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் கூட்டு போறேன், கூட்டு போறேன்னு சொல்லி சொல்லி 6 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா இந்த தடவ மதுரைக்கு போலான்னு சொல்லிட்டு, அங்க ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் வந்து அருண் சொல்லிட்டு போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்களால போகவே முடியல. மாயாஜாலம் ஏதோ மேஜிக் பண்ண மாரி ஹஸ்பண்டுக்கு டக்குன்னு மைண்ட் சேஞ்ச் ஆயி, மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரைடே 3ஆம் தேதி வந்து கூட்டு போயிட்டாங்க. காத்தால 10:30 மணிக்கு ஏறணும். நைட்டு 7:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆனோம். அவங்க வீட்ல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காத்தால 5 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு சுந்தரேஸ்வரை பார்த்துட்டு 7:30க்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து திருப்பரங்குன்றம் முருகருடைய முதல் படை வீடு பக்கம்தான் சொல்லிட்டு பைக்லேயே அங்கே போய் முருகரை நல்லபடியாக திவ்யமாக சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கள்ளழகரை பார்க்கலான்னு போனால் கள்ளழகர் வந்து மலையோடைய அடிவாரத்தில் இருக்கார். மேலே மலைக்கு மேலே போனால் பழைமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுடைய அறுபடை வீடில் முதல் படை வீடு. நான்லாம் இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஏதோ ஜாக்பாட் அடித்த மாதிரி முதல் படை திருப்பரங்குன்றமும் பார்த்துட்டு 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே ராக்காய் அம்மன் கோயில் இருப்பாங்களாம். அதாவது மலை மேலே உச்சிக்கு போயிட்டு ராக்காய் அம்மனை சேவிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை, அதாவது 6வது படை வீடு. அங்கே முருகரை சேவிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா கள்ளழகர் சுந்தராஜ பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார் நின்ற கோலத்தில். அப்பா என்ன கூட்டம்! நாங்கள் போனது புரட்டாசியோடைய சனிக்கிழமை. எக்கச்சக்கமான கூட்டம். 12:50 12:30க்கெல்லாம் நட சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்படி அடிச்சு பிடிச்சின்னு ஓடி போய் பெருமாளை பார்த்துட்டு வெளியே 12:50க்கெல்லாம் வந்துட்டோம். மதுரைக்கு போனால் கண்டிப்பாக ஜிகர்தண்டா சாப்பிடாம வந்தால் எப்படி? ஸோ மதுரைக்கு போனோடனே மைண்ட் செட் வந்தாச்சு. மதுரை மல்லிகைப்பூ வாங்கிடணும், ஜிகர்தண்டா சாப்பிட்டுணும், கள்ளழகரையும் மீனாட்சியும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஆசைகள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நிறைவேறிச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டு எதுவும் வாங்காமல் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து திருப்பரங்குன்றம் வந்து முருகருடைய மூலஸ்தானத்தோட குட்டி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் விநாயகர் முருகர் ஃபோட்டோ இல்லவே இல்லைன்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கிட்டேன். பாப்பாவுக்கு ஒரு செட்டு வளையலும். எனக்கு அந்த வளையல் மேலே என்ன தான் கிரேஸ்னே தெரில. திருப்பரங்குன்றம் வந்து இந்த மாதிரி குட்டி பொம்மை வந்து அம்மாவுக்காக வாங்கியிருந்தேன். மதுரை மீனாட்சி அம்மனோடைய ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கியிருந்தோம். அம்மா கேட்டிருந்தாங்க போகும்போது வாங்கிட்டு வான்னு. இந்த வளையல் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்தது. சாரீ கட்டலாம் போட்டுக்கலான்னு சொல்லி ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணி 50 ரூபா தாங்க 2 100 தாங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கிட்டு இந்த 2 கீ செயினும் அப்படி தான் அமிதேஷ்கே வருதில்ல, அதனால் வாங்கிக்கலான்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு பாப்பா வந்தாலும் வந்தாச்சு. இந்த ஃபேன்சி ஐட்டம் வாங்குறது வந்து நிற்கிறதே இல்லை, போய்கிட்டே இருக்குது. அமிதேஷ்க்கு ஒரு டாய், ஆப்பச்சட்டி வாங்கணும்னு சொல்லி இரும்பு கடாயில் வந்து கேஸ்ட் அயன் வாங்கிட்டு இந்த அச்சு முறுக்கு ஒன்று அடம்பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மதுரைக்கு போயிட்டு நல்லபடியாக வந்து சண்டே இயர்லி மார்னிங் 6 மணி 5:50க்கெல்லாம் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டு வந்தோடனே முள்ளங்கி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அப்பாடா சரியான டயர்டு. அந்த ராக்காய் அம்மன் கோயில் சொன்னீங்களா, கள்ளழகர்லேருந்து மேலே மலைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தீர்த்தம் வந்து வருது. அதில் வந்து நம்ம குளிச்சுட்டு தான் வரணுமாமா. நாங்கள் குளிக்கல, அதனால் ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அமைதி ஸ்டீல் பாட்டில் வாஷ் பண்ணுற இது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு வைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுரத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம். உள்ளே வந்து மொபைல் அலோட் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகரோர கோயில், அதுக்கப்புறம் அங்கே அமிதேஷும் பாப்பாவும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் கள்ளழகர். அப்பா எல்லாரையும் பார்க்கறதுக்கு கண்ணு 2 தான் பத்தாது. ஸோ நீங்களும் மதுரைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லா கோயிலும் பாருங்கள். எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு 6 7 மணி நேரத்தில் பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ கார்லலாம் போனால் இன்னும் சீக்கிரமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.